யாரெல்லாம் ஆன்மீக சிந்தனை அதிகமா உள்ளவங்களா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கொஞ்சமாவது நல்லவங்களா இருக்காங்களோ, நேர்மறை சிந்தனையோட இருக்கிறாங்களோ, மத்தவங்களுடைய துக்கத்தையும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களும் நல்லா இருக்கணும். நம்மள யாருன்னா சாபம் இட்டாலும் சரி, சபித்தாலும் சரி, அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு யாரெல்லாம் நல்ல மனம் கொண்டவங்க இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் இன்ட்யூஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்க. இன்னைக்கும் சரி 10ல ஒருத்தருக்காவது இன்ட்யூஷன் வேலை செய்யுது. அந்த இன்ட்யூஷன் மத்தவங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுது. ஆனா எனக்கு மட்டும் அது தப்பு தப்பா வருதே, ஏன் என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதற்கான வீடியோ தாங்க இந்த பதிவு. ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். அதாவது நம்ம என்ன செய்ய போறோம், இந்த செயல்னால நமக்கு எந்த மாதிரியான முடிவுகள் வரப்போகுது, அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லிடும். அந்த உள்ளுணர்வு மோஸ்ட்லி மத்தவங்களுக்கு சொல்லும்போது 100% ப்ரெடிக்டபிளா இருக்கும். ஏதோ சாமியார் சொன்ன மாதிரி இவன் வாக்கு குறி சொல்ற மாதிரி சொல்றான், அது அப்படியே நடக்குதே ஐயா அப்படின்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. ஆனா தன்னோட வாழ்க்கையில மட்டும் அது எல்லாம் பொய்யா போயிடும். என்னடா இது, நமக்கு உள்ளுணர்வு இப்படி சொல்லுச்சேன்னு நம்ம யோசிச்சோம், பதட்டம் அடைஞ்சோம்னா, ஆனா அங்க வேற ஒண்ணு நடக்குதுன்றது நிறைய பேருக்கு, அதுவும் இன்ட்யூஷன் சொன்ன நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. இது எனக்கும் நடந்திருக்கு. இந்த இடத்துல நாம என்ன மாதிரியான தப்பு பண்ணிருக்கோன்றத பார்க்கலாமா? அதாவது மத்தவங்களுக்கு ஏதாவது உள்ளுணர்வு சொல்லுதுன்னும் போது நம்ம அந்த இடத்துல அவங்கள பத்தி நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ண மாட்டோம். அந்த விஷயத்துக்குள்ளேயும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ண மாட்டோம். நமக்கு உள்ள ஒரு கட் ஃபீலிங் கொடுக்கும். பாசிட்டிவா கொடுக்கும், நெகட்டிவா கொடுக்கும். நம்ம அதை வச்சு நம்ம சொல்லுவோம். பாசிட்டிவா சொல்லுவோம், ஓகே நீ இதை பண்ண உனக்கு நல்லதா அமையும், நீ இதை ட்ரை பண்ண உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், ஏய் இது வேண்டாம் உனக்கு இது பிரச்சனையை கொடுக்க போது, நீ ஏதோ பிரச்சனையை மாட்டிக்க போறியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் கொடுத்துருவோம். ஆனா நமக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது, அப்போ அந்த உள்ளுணர்வுக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்காம, நமக்கு பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அதுவே உள்ளுணர்வு தான் சொல்லுது அப்படின்னு நாம அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிக்கிறோம். அதனால தாங்க நம்மளுடைய இன்ட்யூஷன் இந்த மாதிரி டைம்ல ஒர்க் அவுட் ஆகறதுல. அடுத்து இன்னொரு இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகறதுல எங்கன்னு கேக்குறீங்களா? பயம், பதட்டம். அந்த பயம், பதட்டம்ன்றது ரொம்ப அதிகமா ஏற்படும் போது நம்முடைய இன்ட்யூஷன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகறதுல. மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு செயல் நடக்கும்போது அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த பதட்டமும் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட் இதுலயும் இருக்க மாட்டோம். அப்படி ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இருக்கும்போது நமக்கு தெளிவான சிந்தனை வரும். லாஜிக்கல் திங்கிங்ல இருப்போம். அந்த லாஜிக்கல் திங்கிங்ல உள்ள இருக்கிற கட் ஃபீலிங்க நமக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கும். அதனால அந்த உள்ளுணர்வு சொல்லும் போது அது அப்படியே பலிக்குது, அது அப்படியே நடக்குது. ஆனா நமக்குன்னு வரும்போது அந்த பயம், பதட்டம் எல்லாத்தையும் ஆட்கொள்ளும் போது, அந்த உள்ளுணர்வு சொல்லும் போது அந்த இமோஷனல் இம்பேலன்ஸ்ல அது சொல்றதை நம்ம காது கொடுத்து வாங்கறது இல்லைங்க. இன்ட்யூஷன்ஸ்ன்றது எல்லாருக்குமே வரும், எப்பவுமே வரும், எல்லாருக்குமே வரும். இந்த வீடியோ ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, ஆன்மீக சிந்தனை கொண்டவங்க, நேர்மறை எண்ணங்கள் கொண்டவங்க, மத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து கண் திருஷ்டி படாம பொறாமை எண்ணம் இல்லாம இருக்கிறவங்க, யார் என்ன சபித்தாலும் சரி, யார் என்ன சாபமிட்டாலும் சரி, யார் எவ்வளவு கோபத்தை காட்டினாலும் சரி, யார் எவ்வளவு வெறுப்பை காட்டினாலும் சரி, நாம ஒரே நிலையில தவறாம அப்படியே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள அந்த ஆன்மீக சக்தி அதிகரிக்குது. ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் போது அந்த உள்ளுணர்வு சொல்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மூளை பக்குவத்துக்கு அடையும் போது அப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவ்வளவு எமோஷனல் இம்பேலன்ஸ நம்ம அழகா கடந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல எங்கேயுமே தடுமாறாம நாம ஒரே நிலையில இருந்திருக்கோம், ஒரே நிலையில பயணிச்சிருக்கோம். அந்த இறை சக்தியே நமக்கு போதுமானது. யார் என்ன சாபம் இட்டாலும் சரி, யார் என்ன பொறாமை உணர்வு வச்சாலும் சரி, யார் எந்த கண் திருஷ்டியை வச்சாலும் சரி, நமக்கு எங்கேயும் பலிக்காதுன்ற ஒரே சிந்தனையில இருக்கும், ஒரே நிலையில இருக்கும். மத்தவங்களை பார்த்து நம்ம கண் திருஷ்டி வைக்கல, மத்தவங்களை பார்த்து நாம பொறாமப்படல, மத்தவங்களை பார்த்து நாம கோபப்படல, மத்தவங்களை பார்த்து நாம சோர்ந்தும் போகல அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நாம ஒரே நிலையில இருக்கோம். இதுவே ஒரு பெரிய ஆற்றல் தானே. இந்த பெரிய ஆற்றல் இருக்கும்போது அப்ப நம்மளுடைய மூளை பக்குவம் அடையுது. அப்போ உள்ள சொல்லக்கூடிய அந்த ஆன்மா, உள்ள சொல்லக்கூடிய அந்த இறைவன், உள்ள சொல்லக்கூடிய அந்த ஹையர் சோல், அது நீங்க கும்பிடும் வழிபடும் தெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குல தெய்வமாக இருக்கலாம், அந்த சுப்ரீம் காட் அந்த நாராயணனாக கூட இருக்கலாம். ஆக அங்கிருந்து கேட்கக்கூடிய ஒரு ஒலியானது உங்க காதுல சரியாக விழும். அந்த மூளை அதை சரியாக படிக்கும். அப்படி சரியாக படிக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுங்க.
இதுதாங்க இன்ட்யூஷன். இவ்வளவுதான் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்னா என்னன்னு நீங்க கேட்காமலே நான் சொல்லிட்டேன். இன்ட்யூஷன் இப்படிதாங்க வேலை செய்யும். உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்ககிட்ட இருக்கிற நல்ல நல்ல ஹேபிட்ஸை இன்னும் அதிகமா வளர்த்துக்கோங்க. சின்ன சின்னதா ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்கா? அது எல்லாத்தையும் விலக்கிடுங்க. கோவத்தை விலக்கிடுங்க, வெறுப்பை விலக்கிடுங்க, கண் திருஷ்டி, பொறாமை எதுக்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சரி, சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கடந்து வாங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்க இறை சக்தி உங்களுக்கு கை கொடுத்து துணையா நிற்கும். அப்போ அது உங்களை அழகா வழி நடத்தும். அப்போ உங்க வாழ்க்கை அழகா மாறும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக மாறும். அந்த ஆன்மீக சிந்தனையில நீங்க இருக்கும்போது அந்த ஆன்மீக பாதையில உங்களை பயணிக்க வைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்ம இன்ட்யூஷன்ல எங்க எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணிருக்கோன்றது நான் இங்க சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுக்கு அழகா ஒர்க் அவுட் ஆகும். அழகா அது உங்களை வழி நடத்தும். உங்க வாழ்க்கையை முன்னேற்றங்க. இந்த மாதிரி உங்களோட இன்ட்யூஷன் எந்த இடத்துல தப்பா போச்சு, உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு தவறான புரிதலோ அல்லது ஒரு பயமோ பதட்டமோ ஏற்பட்டிருக்கு, அதாவது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பா, இல்ல தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்டதா, இல்ல பினான்சியலா நீங்க எந்த இடத்துல பிளாக் ஆயிருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கணும்னா அது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. நாம அதை பத்தியும் அடுத்ததா டிஸ்கஸ் பண்ணலாம்.